இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பிசாசினுடைய பயங்கரங்களுக்கு, பிசாசினுடைய பயமுறுத்தல்களுக்கு தேவ பிள்ளைகள் மருளக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவற்ற பிள்ளைகள் பிசாசினுடைய பயமுறுத்தல்களுக்கு வெறுண்டு போக கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நேற்றைய நாளில கூட உபவாச ஜெபத்தை நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த 5ஆம் மாதத்தை குறித்து ஆண்டவர் சமூகத்திலே நான் இருந்த பொழுது தேவன் இந்த சபைக்கு உணர்த்தின காரியம் என்னவென்று சொன்னால், வடகாடு சபையை கர்த்தர் ஒரு பக்கமாய் எனக்கு காண்பித்தார், இன்னொரு பக்கமாய் பிசாசினுடைய அக்கினி கண்கள். என்ன கண்கள்? அக்கினி. அது கோபமாய் எரிந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் மூர்க்கத்தோடு கோபத்தோடு இருக்கிறதை தேவன் எனக்கு காட்டினார். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார். மின்னலை போல சாத்தான் விழுகிறான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக அவன் நெருப்பை போல மின்னலை போல நிற்பான். ஆனாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, சேதப்படுத்தாது, ஆகவே இந்த பிசாசினுடைய பயமுறுத்தல்களுக்கு, பிசாசினுடைய சோதனைகளுக்கு தேவ பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது, வெறுண்டு போகக்கூடாது. பிசாசு என்று சொல்லும் பொழுது இப்ப பாருங்கள், ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த ஆண்டவர் இப்ப எப்படி நிற்கிறார் என்றால், ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கருத்து ஒரு மனுஷன் மூலமாக உலகத்திலேயே அழகான தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதற்கு பிறகு நீங்க வீட்டை போகும் பொழுது ஒரு பிரச்சனையில இருக்கலாம், ஏதோ ஒரு எங்கே இருந்த ஒரு மனுஷன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஒரு வியாதி வரலாம், ஒரு வைத்தியர் மூலமாக கர்த்தர் உங்களை தொடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில உங்களை சந்திக்கிறார். அத போல பிசாசும் என்ன செய்கிறான், அங்கே சில மனுஷர்கள் மூலமாக, சில சூழ்நிலைகள் மூலமாக நம்மை சந்திக்கிறான். அல்லேலூயா. இப்ப பாருங்கள், ஜோபினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஜோபுவை எப்படி பிசாசு சந்திச்சான்? பெரிய உருவத்தோடு வந்து சந்திச்சானா? இல்ல இல்ல. எப்படி சந்திக்கிறான்? கள்ளர்களை அனுப்புகிறான். யார் அனுப்புகிறான்? கள்ளர்கள். அப்ப இந்த கள்ளர்கள் என்ன செய்யறாங்க? ஜோபுவினுடைய மிருக ஜீவன்களை களவாடி கொண்டு போகிறாங்க. அது உண்மையிலேயே பிசாசு அந்த கள்ளர்களுக்குள் புகுந்து தேவ பிள்ளையை விரட்டினான். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தால், தேவ பிள்ளையாகிய ஜோபினுடைய பிள்ளைகள் குடிச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது பெரிய ஒரு காத்து வந்து வீட்டை இடிச்சது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த காத்தை யார் பயன்படுத்தினது? பிசாசு. அப்ப ஒரு பிசாசு தேவ பிள்ளையை விரட்டுவதற்கு மனுஷர்களை பயன்படுத்தலாம், இயற்கை சூழ்நிலைகளை அவன் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அதனாலதான் நாங்கள் சிலவளை இரவுல போகும் பொழுது நெருப்பு எரியும், பிறகு அணைஞ்சிடும். ஏதோ ஒரு பெரிய உருவம் போறது போல இருக்கும், பிறகு இல்லாமல் இருந்து. நான் வாலிப வயசுல ஒரு வீட்டில் ஜபிச்சு கொண்டிருந்தேன். எனக்கு எப்பவுமே வீட்டில் ஜபிக்கிற, உள்ளுக்கு ஜபிக்கிற சரி வராது. ஜெபமண்ட வழிய வந்துதான் ஜபிப்பேன். நடு சாமம் வழிய வந்து ஜபிக்கிறேன். நல்ல இளம் வயசு. ரோட்டில் பார்க்கிறேன், ஒரு பாலமரம் ஒன்று நிற்குது. அந்த பாலமரம் எந்த அளவு சைஸோ அந்த அளவு சைஸுக்கு ஒரு பெரிய ஒரு உருவம் தலையை விரிச்சுட்டு நிக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் போய் மற்ற ஊழியர்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு நம்மை மறுட்டுவான். திடீரென்று ஒரு நாய் வந்து கடிக்கும், திடீரென்று எங்கே இருந்து சர்ப்பங்கள் தேள்கள் வரும். பிசாசு நம்மை விரட்டும் பொழுது தேவ வார்த்தை சொல்லுது, நீ மறந்து போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன் கர்த்தருக்காக நல்ல ஊழியங்களை முடிச்சிட்டு நல்ல களைப்புல படுத்திருந்தார். படுத்திருக்கும் பொழுது தனியா அவர் அறையில படுத்துக்க, இரவு வேளையில அவர் ஒரு ஆள் தட்டுதான். அப்ப தட்டுதுனால இல்லைன்னு படுத்திருக்கிறார். இயலாதுல திருப்ப திருப்ப தட்டுது. திரும்பி பார்த்தா அவருக்கு எப்படி நிக்குது என்றால், உருவத்தோட நிக்குது. பெரிய நாக்க நட்டி பல்லா காட்டி அப்படியே கரியா நிக்கிறான். பார்த்தா பெரிய ஐட்டம் நிக்குது. இவர் சொன்னாரா, அட நீ எழுப்புற அங்கல போ, திரும்ப படுத்துட்ட. பிசாசின் பயங்கரத்துக்கு
மறலக்கூடாது. அது தோற்றத்தில் வரலாம், அல்லது மனுஷர்கள் மூலமாக வரலாம், அல்லது திடீரென்று பார்த்தால் சரீரங்களை அவன் துன்பப்படுத்தலாம். நல்லா இருந்த உடம்பு திடீரென்று ஒரு பலவீனத்துக்கு நேராக கொண்டு போவான். திடீரென்று கடிகளை, சொறிகளை, பிடிப்புகளை, உழைவுகளை அவன் கொண்டு வருவான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 1 அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பவுலடியான் 1 அதிகாரம் 28வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாய் இந்த காலை வேளையில் நாங்கள் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 1:28. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப் போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் மருளாதிருக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 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 நீங்கள் மருளாமல், நீங்கள் வெறுளாமல் இருக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு சர்டிபிகேட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப அதுல என்ன சொல்லுகிறது? அவர்களால், நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படித்தால், பிசாசின் கிரியைகளால் மனுஷர்கள் உங்களை துன்பப்படுத்தும் பொழுது நீங்கள் மறலாமல் தேவனுக்காக தைரியமாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் என்னவோ தெரியல, இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் இந்த வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தை யோசிச்சு நான் அதை சொல்லவில்லை. ஆனா இந்த வார்த்தை வந்தது உங்களுக்கு இப்ப என்ன ஞாபகம் வருது? நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். அந்த உறுதி, அந்த தைரியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத பாடுகள், தாங்க முடியாத பிரச்சனைகளை சாத்தான் எங்களுக்கு விரோதமாய் போடுவான். அந்த நேரத்தில் அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னுடனே கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீ வெறுண்டு போக கூடாது, நீ மறந்து போக கூடாது. பிசாசு உன்னுடைய ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு நீ விட்டுவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தேவ பிள்ளைகள் உறுதியாக, சந்தோஷமாக, ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமாக. நாங்கள் சிரிப்பது சாத்தானின் மனுஷர்கள் அழுவதற்கு ஏதுவாக இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. எங்கட அழுகையை பார்த்து அவங்க சிரிக்க கூடாது, எங்கட சிரிப்பை பார்த்து அவர்கள் அழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மருண்டு போகாத, நீ வெறுண்டு போகாத. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் 2025ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மனு உரு எடுத்து மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்து 33.5 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிசாசுகளை விடுதலையாக்கி நோய்களை சுகமாக்கி ஜனங்களை ஆசீர்வதித்தார். 33.5 வருஷம் முடிவிலே எல்லா பிசாசுகளும் சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாய் கிரியை செய்தது. எப்படி என்று சொன்னால், பிலாத்துவின் அரண்மனைக்குள்ளே எல்லா பிசாசுகளும் வந்தது. பிலாத்துவின் அரண்மனை அது வெளியால பார்க்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தின் அரண்மனை. ஆனால் ஆவிக்குறியிலே பார்க்கும் பொழுது அது பிசாசின் இடமாக மாறியது. பிசாசு என்ன செய்கிறான்? ஆண்டவரை துன்பப்படுத்துகிறான்.
அடிக்கிறான், சிதைக்கிறான், காரி துப்புகிறான், கண்ணை கட்டி போட்டு குட்டி போட்டு யார் குட்டினது என்று கேலி பண்ணுகிறான், முகத்திலே எச்சில்களை போடுகிறான். இவைகள் மத்தியிலையும் நாங்கள் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 19:9 வாசியுங்கள். ஹல்லேலூயா. யோவான் 19:1. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அம்மா சீக்கிரம் எடுக்கணும். மறுபடியும் 19:9. மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றும் அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே அரசன் கேட்கிறான். இயேசுவை பார்த்தீங்க, கவனிங்க. இயேசு ராஜா நிற்கிறார். அவன் சொல்லுகிறான், நீ யார்? எங்கே இருந்து வந்த நீ? எங்க போகிறாய்? கதை. ஆண்டவர் ஒன்றுமே கதைக்காமல் அமைதியாக சமாதானமாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசினுடைய சூழ்ச்சிகள் நிறைந்த இடத்திலேயும் இயேசப்பா அமைதியாக சமாதானமாக நின்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எந்த இடத்திலையும் மன தைரியம், அதுதான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்ப இவன் கேட்கிறான், என்ன நீ கதைக்காவிட்டால் உனக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை சிலுவையில் விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது என்று இந்த அரசன் சொல்லும் பொழுது இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? படிச்சு பாருங்கள். என்ன பதில் சொல்லுகிறார்? படியம்மா. இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருந்துதான் எனக்கு அனுமதி வர வேண்டுமே ஒழிய உன்னிடத்தில் இருந்து எனக்கு அனுமதி வர தேவையில்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் பரலோகம் அனுமதிக்காமல் ஒன்றுமே நடக்காது. ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க. என்ற வாழ்க்கையில சொல்லுங்க. என்ற வாழ்க்கையில பரலோகம் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நிறைய பிரச்சனைகளுக்குள்ள போகலாம் தேவ பிள்ளைய. இந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டும், என் அப்பாவின் சித்தம் இல்லாமல் யாரும் என் மேல் கை போட முடியாது, யாரும் என்னை துன்பப்படுத்த முடியாது. அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகம் அல்ல, பரலோகமே என்னை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. நீயும் அப்படித்தான். நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவன். அதனால் அப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்கள். மத்தேயு 10:29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பாவின் சித்தம் இல்லாமல் தரையில ஒன்றும் விழாது. அடுத்தது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். பைபிளை கையில வச்சு மடியில வச்சுட்டு கையை தட்டி ஆண்டவருடைய அல்லேலூயா. ஒருக்க உங்களுடைய இடது கையால் உங்களுடைய தலையை ஒருக்கா தடவி கொள்ளுங்களேன். ஆமா, உங்களுடைய மயிரை கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சிரிப்பா இருக்கலாம்,
ஆனா ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுது, உன்னுடைய தலை மயிரை நான் எண்ணி வச்சிருக்கேன். ஆமென். உடைய தலையின் மயிரை நான் எண்ணி வச்சிருக்கேன். ஆமென். உங்களுக்கு இது ஒரு கேலித்தனமாக இருக்கலாம், ஆனா ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், தேவதாஸ் உன் தலையின் மயிரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். உன் தலையின் மயிரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். உன் தலையின் மயிரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தலை மயிரை எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் படுகிற பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள், உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், நீங்க கொடுக்க வேண்டிய பண தேவைகள், உங்கள் சரீரத்துக்கு தேவையான தெய்வீக சுகங்கள் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க உன் தலையில் உள்ள மயிரை எல்லாம் நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன்? எண்ணி வைத்திருக்கிறேன். என்னுடைய அம்மா எண்ணி வச்சிருக்கிறாரா? என்னுடைய அப்பா எண்ணி வச்சிருக்கிறாரா? அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், தாயினும் மேலாக நான் உன்னை நேசிக்கிறேன், தகப்பனிலும் மேலாக நான் உன்னை அன்பு வைக்கிறேன். உண்மையாக நீங்கள் விசுவாசித்தால் என்ற தலைமயிர் எனக்கே எத்தனை என்று தெரியாது, என்ற இயேசப்பாவுக்கு தெரியும், என்ற இயேசப்பாவுக்கு தெரியும். அதை சொல்லி போட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? உன் தலைமயிரை நான் எண்ணி வைத்திருக்கிறபடியால் நீ பயப்படாதே. கையா செஞ்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. ஹல்லேலூயா சொல்லுங்க, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. 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 தலையில இருக்கிற வருத்தத்தை குறித்து நீ பயப்படாத. ஹல்லேலூயா. தலையில இருக்கிற கட்டிய குறித்து நீ பயப்படாத. தலைமயிரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆகவே அந்த பிசாசின் வல்லமைகள், அந்த பிசாசின் மனுஷர்கள், அந்த பிசாசின் சூழ்ச்சிகள் நிறைந்த அந்த பிலாத்துவின் அரண்மனையிலையும் ஆண்டவர் சமாதானமாய் நின்றது போல எல்லா சூழ்நிலையிலையும் தேவ பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க வேண்டும். ஆமென். எப்பொழுதும் இப்படியான பிரசங்கங்கள் வரும் பொழுது நான் சொல்லுகிற ஒரு உதாரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்பவுமே கடலின் மேல் பகுதி என்னவா இருக்குமா? கொந்தளித்து கொண்டே இருக்குமா? கடலின் மேல் பகுதி எப்போ நுரை தள்ளி கொண்டே இருக்கும், அலைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கடலின் ஆழம், அந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் போனால் அடிப்பகுதி அமைதியாக இருக்கும். ஆமென். நேரம் மேல வந்தால் கடல் அலை, ஆனா அப்படியே நேர கீழே போனால் அமைதி. சொல்லுகிறார்கள், ஒரு இரும்பையோ அல்லது மிதக்காத ஒரு பொருளையோ நீங்க அதுக்கு நேர போட்டால் அது கீழே அப்படியே அமைதியாக இருக்கு. அந்த அளவுக்கு ஆழம், அமைதி. மேற்பகுதி அநேக சோதனைகள். அதை போல என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சந்திக்கிறது நிறைய பிரச்சனைகள். அல்லேலூயா. நிறைய சோதனைகள். எந்த பக்கத்திலையும் மாறுதல் இல்ல, வீட்டிலையும் சமாதானம் இல்ல, சபையிலையும் சமாதானம் இல்ல, ரோட்டிலையும் சமாதானம் இல்லாத நிலைமை. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே, ஆமென் ஆமென் சொல்லுங்க, ஆமென், உள்ளத்தின் ஆழத்துல, ஆமென், நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல, உள்ளத்தின் ஆழத்துல ஒரு சமாதானம், ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. அதுதான் என் இயேசப்பா, அதுதான் என் இயேசப்பா, அதுதான் என் இயேசப்பா, அதுதான் என் இயேசப்பா. என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேன். என்ன துன்பம் வந்தாலுமே உம்மை தானே நேசிக்கின்றேனே. ஹல்லேலூயா. ஆகவே இந்த செய்தியில ரெண்டு காரியங்கள் உங்களோட பேச விரும்புகிறேன். பிசாசு நம்மை விரட்டுவான். விரட்டும் பொழுது நாங்கள் மறந்து போனால் என்ன நடக்கும்? அவனுடைய வலைக்குள்ளே நாங்கள் சிக்கி விடுவோம். ஆகவே பவுலடியான் சொல்லுகிறார், யார் மூலமாக அவன் கிரியை செய்தாலும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளை மருள பண்ணக்கூடிய இயேசுவே முடிய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவர். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆத்துமாக்களை தொடட்டும் ஆண்டவரே, விடுதலையை கொடுக்கட்டும். ஆமென். பிசாசு நம்மை மருள பண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளுக்கு அவன் ரெண்டு சோதனைகளை வைக்கிறான். அதுல ஒரு சோதனை என்ன சொல்லுங்க? பயம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பயம். பயம். சவுண்டா சொல்லுங்க பயம். 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 எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ள பய உணர்ச்சி இருக்கிறது. பாருங்கள், அன்றைக்கு நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு பாட்டு சொல்லிக்கல, எல்லாரும் மேல மேல பார்த்தாங்க, நான் பார்க்கல. ஃபேனில பாம்பு இருந்துச்சுதான், நான் காணையில பயம் இல்லாம இருந்தேன். அப்படியே மாறி ஜோதிச்சு பாருங்க, பாம்பு இப்ப இதுல என்ற கழுத்துல தொக்கொண்டு விழணும். பிரசங்கிப்பனா என்ன உடனே நடக்கும்? மைக்கு கீழே விடும் ஒரு ஆட்டம். ஆமே, ஊழியக்காரன் சர்ப்பங்களை மிதிப்புகள் இருக்கு, திடீரென்று பாம்பு விழுந்தா என்ன செய்வான்? பயம். பயம் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப இந்த கேதீஸ்வரி இந்த பிள்ளைக்கு இப்ப கண்டுபிடிச்சு வீட்டை போனோன்னு, நீ குழப்படியா பா, உனக்கு ஊசி போட போறேன்னு சொல்லி பேனிய கட்டப்புள்ள கை உழைக்குது. என்னது? பயம். பயம் என்பது ஆண்டவர் எனக்குள்ளையும் உனக்குள்ளையும் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான உணர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் பயப்படாவிட்டால் எங்களை பாதுகாக்க முடியாது. இப்ப பாருங்க, நாங்கள் வேகமா மோட்டார் சைக்கிள போகிறோம், பெரிய ஒரு மாடு ஓடி வருகிறது, உடனே என்ன வரும்? பயம் வரும். உடனே நாங்கள் திருப்பிடுவோம். ஆனால் மாட்டுக்கு தப்பி போயிட்டோம், அங்கால ஒற்றை சந்தி தாண்டியாச்சு. அதுக்கு பிறகு மாடு மாடு நினைப்போமா? இல்ல. திடீரென்று ஒரு சோதனை வரும் பொழுது, திடீரென்று ஒரு உபத்திரவம் வரும் பொழுது ஒரு பயம் வருகிறது. அது பாவம் அல்ல. ஆனால் வாழ்க்கை முழுவதுமே, எங்கள பிரயாணம் முழுவதுமே ஒரு நாளும் நாங்கள் பயத்தோடு ஜீவிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயத்தோடு நாங்கள் வாழக்கூடாது. ஆமென். பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்ல, சும்மா ஒரு பக்கியா இருக்குது, காய்ச்சல் குணமா இருக்குது. 2 நாள் பனடோல் போட்டுனேன், காய்ச்சல் மாறல. டாக்டர்கிட்ட போறேன், அவங்க இப்ப எல்லாத்துக்கும் ஜூரினையும் ரத்தத்தையும் சோதிக்க சொல்றாங்க. சோதிச்சுட்டு பார்த்துட்டு சொல்றாங்க, கிளிநொச்சிக்கு உங்களை அனுப்பணும். எங்க அனுப்பணும்? நர்ஸ் திரைக்குல காய்ச்சலுக்கு போன பாஸ்டரை எங்க அனுப்ப போறாங்களா? கிளிநொச்சி. உடனே என்ன வரும்? பயம். பயம். என்ன பிரச்சனையோ உடனே பயம். ஆனால் அடுத்த கணம், அடுத்த வினாடி எனக்கு என்ன வர வேண்டும்? என் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த சூழ்நிலை பிசாசு என்னை விரட்டும் பொழுது நான் மருளாமல் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. இயேசுவா. அல்லேலூயா. ஆனந்தமே. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுக்கு போறீங்க, வீட்டு வாசல்ல தேசிக்காய், மிளகு, உப்பு, பொம்மைகள் எல்லாம் இருக்குது. பார்த்த உடனே என்ன வரும்? பயம். பயம் வரும். அடுத்த கணம் என்ன வர வேண்டும்? நான் வெறுண்டு போக கூடாது, மறந்து போக கூடாது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாத. ஆமென். மறந்து போகாத. ஆமென். அவன் உன்னை விரட்டும் பொழுது, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ மறந்து போகாது என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். ஆமென். 1000 தேவைகள் இருக்கலாம், கோடி கோடியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உன் பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10000 பிரச்சனை இருந்தாலும் ஒன்று உன்னை காக்காதபடி நான் உன்னை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மகளே, மகனே,
இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க பல பிரச்சனைகளோடு இருக்கலாம். அது திடீரென்று ஒரு வருட்டலை, ஒரு பயக்குணத்தை கொண்டு வரலாம். ஆனா இப்ப விசுவாசிங்க, எனக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார், எனக்காக கர்த்தர் சுத்தம் பண்ணுவார், நான் இதிலிருந்து வழிய வருவேன். பாருங்க, தேவ மனுஷனாகிய ஜோபு மிகுந்த பக்திமான், மிகுந்த ஒரு பக்தியான ஒரு தேவ பிள்ளை, ஜபத்தை விடாதவன், பரிசுத்தத்தை விடாதவன், மனைவி தூஷித்தாலும் ஆண்டவரை மறுதலிக்காத தேவ பிள்ளை. ஆனா அவன் மனசுல ஒரு பயம் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. ஜோபுன்ற மனசுல, ஜோபுனுடைய மனசுல, ஒரு பரிசுத்தவான் மனசுல, ஒரு பரிசுத்தவானுடைய மனசுல ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அது என்னன்னு அவரே சொல்லுகிறார். படியுங்கள், ஜோபு 3:25. ஜோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் எதற்கு பயந்தேனோ அது எனக்கு நடந்துட்டது. எப்ப சொல்லுகிறார்? பிள்ளைகள் செத்த பிறகு, அவருடைய சொத்துகள் அழிஞ்ச பொழுது, அவருடைய உடம்புல வருத்தம் வந்த பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் எதுக்கு பயந்தேனோ அது எனக்கு வந்துட்டதே ஆண்டவரே. அப்படின்னா இங்க ஒன்றை கவனியுங்கள், இந்த பிசாசு ஜோபுவின் மேல கை வைப்பதற்கு ஒரு சின்ன வழி இருந்துச்சு. என்ன வழி? அது இச்சையின் வழி அல்ல, கொலையின் வழி அல்ல, காமத்தின் வழி அல்ல. எந்த வழி அவன் வச்சிருந்தான்? ஒரு சின்ன பயத்தின் வழியை வச்சிருந்தான். என்ன கவனிங்க, என்ன அந்த சின்ன பயம்? ஐயோ, இப்ப நான் நல்லா இருக்கிறேன், என்ற பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு நல்ல காசு பணம் கொட்டி கொண்டு இருக்குது, சில வேளை அகால மரணங்கள், என்ற பிள்ளைகள் அகாலமா சாவாங்கள், என்ற சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு நான் நடுத்தருவுக்கு வந்து விடுவேனோ என்ற ஒரு சின்ன பயம் அவருக்குள்ள இருந்தபடியால் சாத்தான் அவரை சோதிப்பதற்கு அது வழியை விட்டு கொடுத்து விட்டது. தேவ பிள்ளையே, ஜோபு உன்னை எச்சரிக்கிறார். ஆமென். பயம் வேண்டாம். ஆமென். பயம் வேண்டாம். ஆமென். 5000 ரூபாய் காசு வந்துட்டுதா? இது காசு வந்துட்டது. எனக்கு அப்பவே சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் அப்பவே யோசிச்சேன் பாசர், காசு எங்கேயோ இருந்து வந்துச்சது, செலவழியும் என்று நினைச்சனா. அவன் சொல்லுங்க. ஆமென். அப்பவே நினைச்சனா? நீ நினைச்சபடியே தான் நடந்துச்சு. நினைச்சபடியே தான் நடந்துச்சு. பாஸ்டர், இந்த நெல்ல போய் பார்த்தன் பாஸ்டர், எல்லாற்ற வயலையும் விட நல்லா இருந்துச்சு. அப்பவே எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்தது, யாராவது செய்து விட போறாங்கள், அத போல ஆச்சது பாஸ்டர். அவனுக்கு 50 மூடை, எனக்கு 5 மூடை, ஆரவோ செய்து போட்டாங்க. தேவ பிள்ளையே, பிசாசு உன்னை மறுட்டாதபடிக்கு ஒரு சின்ன பயம் கூட உன்னுடைய இருதயத்தில் குடிகொள்ளக் கூடாது. அல்லேலூயா. நீ நிற்கிறது பிலாத்துவின் அரண்மனையாக இருக்கலாம், பிசாசின் சூழ்ச்சிகள் நிறைந்த இடமாக இருக்கலாம், ஆனா நீ சமாதானத்தோடு சொல்ல வேண்டும், பரலோகம் அனுமதிக்காமல் ஒன்றும் என் மேல் கை வைக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஜோபு நல்லா இருந்த பொழுது, ஜோபு நல்ல நிலைமையில் இருந்த பொழுது மனசுல பயம் வந்துச்சு. அத போல இன்றைக்கு அநேகம் பேருக்கு பயம். நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு பேங்க் மேனேஜர், நல்ல அழகான கௌரவமான மனுஷன், நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம், உண்மையான சம்பவம். ஆம்பளைகளே கொஞ்சம் அவர் நல்ல வடிவானார் என்று சொல்லக்கூடிய வடிவான மனுஷன், படிச்ச மனுஷன். இந்த அளவுக்கு அவன் என்ன செய்தான், ஒரு கிராமப்புற பொம்பளைக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு படிக்காத கிராமப்புற பொம்பளையை தெரிவு செய்து அவளை டவுனுக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய பேங்குக்கு கிட்டவே குடியேற்றி சந்தோஷமாக வாழ்ந்தான். சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. கொஞ்ச காலம் கடக்க கடக்க இந்த பொம்பளைக்கு ஒரு மனசுல ஒரு பயம்.
வடிவா இருக்கிறாரே, யாரோடையும் பழகிடுவாரோ, யாரும் இவரை பறிச்சிடுவாங்களோ, என்ற வாழ்க்கை சீரழிஞ்சிடுமோ என்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. இது கொஞ்சம் கொஞ்சமாய் கடந்து போகும் பொழுது அந்த மேனேஜராக இருந்தபடியால் நேரங்கள் பிந்தி அப்பப்ப வர வேண்டி வந்தது. ஆகவே இவள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் சந்தேகமாய் மாறியது. அதற்கு பிற்பாடு நேரம் பிந்தி வரும் பொழுதெல்லாம் பேசத் தொடங்கினாள். பிற்பாடு என்ன செய்ய, அதே பேங்கில் வேலை செய்கிற ஒன்றும் அறியாத பொம்பளைகளை தொடுத்து பேச தொடங்கினாள். இப்படியே இவருடைய வாழ்க்கை நரகமாய் போய்விட்டது. இந்த அழகான கௌரவமான படிச்ச மனுஷன் கடைசியில அங்கே நடுத்தருவுக்கு வந்து தற்கொலை செய்து மரித்து போனான். மனைவியின் டார்ச்சர் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து மரித்து போனான். அவள் பயந்தது போலவே அவள் வாழ்க்கையை இழந்தும் போனாள். தேவ பிள்ளைகளே, கத்தரங்கள் தலைமயிர கூட எண்ணி வைத்திருக்கிறார். பயம் என்பது ஒரு ஆசீர்வாதமான உணர்ச்சி தான். இப்ப பாருங்கள், என்னுடைய பிள்ளை, மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 15, 2010, 15 வயசு. ரெண்டாவது பிள்ளைக்கு அவளும் சாமதியப்பட்டுட்டாள். இப்ப நாங்க தனியா விடுவோமா? ஒரு இடத்துல தனியா விடுவோமா? விட மாட்டோம். உடனே பயம் வரும். அல்ல எங்கேயா ஸ்கூல்ல போயிட்டு பிள்ளை தனியா நடந்து வராமன்ற கேள்விப்பட்ட ஒரு திடுக்குன்னு வரும். அது என்னத்திற்கு? ஒரு பாதுகாப்பின் பயம். ஆனால் அடுத்த கணமே கர்த்தருக்குள் எங்களை தைரியப்படுத்தி நாங்க சொல்ல வேணும், ஆண்டவரே ஒரு தேவதூதனை அனுப்பும் ஆண்டவரே, என் பிள்ளையை சுற்றிலும் வேலியை போடும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்கு எடுத்தாலும் பயத்தோடையே வாழ்ந்து கொண்டிருப்பார். என்னுடைய மனைவி கொஞ்சம் ஆம்பளையோட கதைக்க விளக்கிட்டால் பயம் வந்துடும். கணவன் யாருடைய பொம்பளை கதைக்க விளக்கிட்டால் மனைவிக்கு பயம் வந்துடும். பிள்ளைகள் யாருடன் கதைக்க வேண்டாம், பெற்றோருக்கு பயம் வந்துவிடும். ஜோபு சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. எனக்கு இப்ப 45 வயசு, நான் நல்லா இருக்கிறேன். என்னுடைய அப்பாவை போலதான் நான் திடீரென்று சாவேனோ, என்னுடைய அப்பா திடீரென்று செத்து போனாரே, அதை போல நானும் சாவேனோ என்று நினைக்கிறதுமே, அந்த பயத்தை வச்சு சாத்தான் உன்னை பிடிக்காதபடி நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். விளங்கினால் கையை தட்டி அல்லேலூயா. யாராவது செய்துட்டாங்க. இந்த 2 நாளா இந்த வீட்டுக்கு வந்து போற பொம்பளை இந்த மூஞ்ச சரியில்லை, இவள் ஏதோ பண்றாள், எனக்கு எல்லாத்தையும் நினைக்கிறது, நினைச்சு நினைச்சு அதையே தொடர்ந்து வாழ்க்கையில செலுத்தி கொண்டு இருக்கிறது. இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் ஒரு கணம், மறுகணம் தைரியம், ஆமென், மறுகணம் விசுவாசம், ஆமென், மறுகணம் ஆண்டவற்ற அபிஷேகம், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஒரு நல்ல ஒரு சாட்சி ஒரு ஊழியக்காரன் சொன்னார். தன்னுடைய சபை விசுவாசி எப்பவும் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தால நிரப்பிக் கொண்டே இருப்பாராம். அவர் பாத்ரூமுக்குள்ள போய், தன் பாத்ரூமுக்குள்ள போய் கதவை திறந்து கதவை பூட்டினா நாகம் ஒன்று தலைவிச்சு கிழவிக்கு பயம் பிடிச்சிச்சு. பிடிச்ச பயத்துல அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லி அந்நிய வாசையை மாத்திட்டது. இந்த அந்நிய வாசை வந்தோம்னா பாம்பு பயந்துட்டது. அவன் சொல்லுங்க, முதல் கிழவி பயந்துட்டது, இப்ப என்ன பயந்துட்டது? பாம்பு. இது பெரிய ஐட்டம் ஏதோ நிக்கிறது போல இருக்கு. பாம்பு அப்படியே படத்தை விட்டுட்டு கீழே தலையை குடிஞ்சிட்டுதான். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. தேவ பிள்ளையே, திடீரென்று நம்ம சில செய்திகள், சில காட்சிகள், சில போனுடைய வார்த்தைகள், சில SMS-கள், சில காரியங்கள் எங்களை துன்பப்படுத்தும். மறுகண நாங்கள் நினைக்க வேண்டும், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி
பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டு, கடல் பொங்கட்டு, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா சொல்லு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மனுஷனாகிய ஜோபுவின் மேல சாத்தான் கண் போட்டான். கண் போட்டு உள்ளுக்கு வருவதற்கு அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சிறிய வழி என்ன? எந்த பாவமும் இல்ல, ஆனா மனசுல இருந்த ஒரு சின்ன பயம். அதை ஜோபு அறிக்கை செய்கிறார். நான் பயந்தது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இன்றைக்கு அந்த வார்த்தையை வைத்து பரிசுத்த ஆவி சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ அஞ்சாத. இந்த வீட்டு காணியை சுற்றி நான் வேலி அடைப்பேன், இந்த குடும்பத்தை சுற்றி நான் வேலி அடைப்பேன். நீ கெட்டு போவதில்லை, நீ செத்து போவதில்லை, நீ சீரழிஞ்சு போவதில்லை. ஹல்லேலூயா. உன்ற குடும்பம் நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஐயோ என்னங்கோ பின்னுக்கு கொஞ்சமா உழையுதங்கோ. அப்ப இன்னொரு டாக்டர் கேட்பார், அப்ப அது என்ன அந்த முதுகெல்லாம் உழையுதோ? இல்லாட்டிலும் உழைகிற மாதிரி கிடக்கும். முதுகெல்லாம் ஏதோ ஊறுற மாதிரி, உருள்ற மாதிரி, ஏதோ சுரண்ட மாதிரி. அப்ப அது 2 கிட்னியும் பழுதா போட்டு, 2 கிட்னியும். அது சொல்ல மாட்டான் பையன், சொல்ல மாட்டான். அப்படியே ஜோச்சு ஜோச்சு கொண்டு போவான். அப்படி போலதான் கிடக்குதுன்னு. அல்லேலூயா. நினைச்சு அப்படியே 2 நாள் 3 நாள் பயந்துங்க வச்சுக்கொள்ளுங்க. அவன் உள்ளுக்கு வந்து நல்லா இருந்த கிட்னியை புளிச்சு போட்டு போடுவான். அவன் சொல்லுங்க, அவனே உள்ளுக்கு வர விடுறீங்க. முதலாவது சாத்தான் நம்மை மருளப்படுத்துகிற ஒரு காரியம் பயம் என்று சொல்லி ஆண்டவற்ற வசனத்தில் நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது, ஆண்டவற்ற பிள்ளைகளை சாத்தான் தொடுவதற்கு, பிசாசு விரட்டுவதற்கு என்னத்தை பயன்படுத்துகிறான் சொன்னால் கவலைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க கவலைகள், கவலைகள். சொல்லுங்க கவலைகள், கவலைகள். கவலையா கவலையா சொல்லுங்க, கவலைகள், கவலைகள். இப்ப கவலைய சந்தோஷமா சொல்லுங்க, கவலைகள், கவலைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னம்மா முகம் ஒரு மாதிரி கிடக்கு, என்ன கவலையா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்ற பாஸ்டர், கவலை இல்லாத மனுஷன் யார் பாஸ்டர்? ஆமென். உண்மைதானே. கவலை இல்லாத யார்? ருத்துக்கு கவலை இல்லையா? ஐயோ அதை கேட்க போனா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கவலை இருக்கு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கவலை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஏன் எனக்கு இல்லையோ கவலை? எனக்கு பெரிய கவலை கிடக்கு. ஏன் தான் நான் ஊழியக்காரன் சொல்லுங்க. கவலைகள் பலவிதம். கவலைகள் அவனுடைய தேவைகளை பொறுத்து கவலைகள் அமைகிறது. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலை இல்லாத மனுஷன் எவனும் இல்லை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் கவலையை சுமக்கும்படி இயேசு நம்மை அழைக்கவில்லை. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், தருவேன், தருவேன். அவர்தான் இயேசு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தினேஷ் 50 கிலோ சீமெந்து பேக்க தூக்கி முதுகுல வச்சு கொண்டு இருக்கு. 50 கிலோ சீமெந்து பேக் பிள்ளைக்கு ஏழாவது தூக்கி வச்சு களைச்சு போய் வச்சிருக்கலாம். நான் போறேன் மோட்டார் சைக்கிளை போயிட்டு ஏறு தினேஷ் சொல்றேன். தினேஷ் ஏறிட்டு அம்மன்ல இருந்து ஒட்டுறது செட்டுக்கு வார செட்டுக்கு வரைக்கலையும் தினேஷ் இழுத்து கேட்குது. என்னன்னு திரும்பி பார்க்கிறேன். சீமெந்து எங்க கிடக்கு? அவன் சொல்லுங்க, சீமெந்து எங்க கிடக்கு? தோல்ல. அட மொக்கு பயலே. அவன் சொல்லுங்க, என்னத்துக்கு உன்னை ஏத்துனான்? தோளில் இருக்கிறத இறக்கி கீழே இல்லை என்ற மோட்டார் சைக்கிளை வை.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். கீழே இருக்கின்ற தோளில் இருக்கிற பாரத்தை நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்றேன் என்ற மோட்டார் சைக்கிளை இறக்கி வை. ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து எனக்கும் உனக்கும் சொல்லி இருக்கிறார். உன்ற கவலைய நான் சுமக்கிறேன், நீ இறக்கி வை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்ற கவலைய நீ இறக்கி வை. ஆமென். சிலர் ஆண்டவருக்கே இரக்கம் பார்க்கிறது. அவரும் பாவம் அல்லோ. யாரு? ஆண்டவர். ஏசப்பா பாவம் தானே, எத்தனை பேற்ற கவலையை சுமக்கிறது. அப்ப அன்னோட தெரியுங்க சேர்ச்சுக்களே இறக்குங்கப்பா. பாருங்க, சவுக்காரம் இருக்கு தானே. சவுக்காரம் கடைசி எங்கட வீட்டை வந்தா அந்த சின்னனா போனதையும் நான் விடுறேல எடுத்து வச்சிருப்பேன். எங்கட பிள்ளைகளை கணக்கிலே கையை விட்டுறேன். பிறகு எல்லாருக்கும் ஒவ்வொரு வட்டி வட்டி கொடுப்பான். எல்லாரும் சின்னனாக்கி போட்டு கையை விட்டுருவாங்க. அந்த 3 துண்டை உண்டாக்கி நான் பூசுவேன். ஐயா, கடைசி வரைக்கும் அது நுரைச்சு கொண்டுதான் இருக்குது. கடைசி வரைக்கும் அது ஊத்தி எடுத்துக்கொண்டுதான் இருக்குது. ஆமென். சவுக்காரம் கழுவுகிறபடினால சவுக்காரத்தின் வல்லமை குறையவில்லை. ஆமென். கவலைகளை சுமக்கிறபடியால் ஆண்டவற்ற சக்தி குறைந்து போவது இல்லை. எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருக்குள்ள இருக்குது. ஆமென். அது அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் கிழமையில ஒருக்கா உடைய சேர்ச்சுக்கு நிம்மதியா ஜபிக்க போனா ஆண்டவரை 12:30 மட்டும் வெயிலுக்குள்ள வச்சு நெருப்பு கொளுத்துறான் ஐயான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் பார்த்து கொள்ளுவார். அதை நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு கொண்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றவனுக்கு சொல்றது உங்களுக்கு தெரியுமா? இப்ப வெயில் காலம் மட்டும் இந்த ஆளுக்கு விளங்குது இல்ல. தன்ற மண்டைக்கு நேர் ஒரு பேனை போட்டுட்டு நடத்தி கொண்டே இருப்பார். அங்க ஒரு ஆள் கை காட்டுற, நான் அப்படி சொன்னான். கவலைகளை இறக்குங்க, தெய்வத்திடம் இறக்குங்க. ஏனென்றால் இந்த கவலைகளை வச்சுத்தான் பிசாசு நம்மை தொடுகிறான், நம்மை தாக்குகிறான். அவன் நம்மை பிடிக்காதபடிக்கு கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். நீங்கள் பாடுங்க. கவலை கொள்ளாதீருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற நான், காட்டு புஷ்பங்களை அழகுபடுத்துகிற நான் உங்களை பராமரிக்க வல்லவராக. நீங்கள் நம்பினால் ஆண்டவர் உங்களை பராமரிப்பார். உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், உங்களுக்கு தெய்வமாக இருப்பார். உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கவலைப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சார்லி சப்ளின் என்று சொல்லி ஒரு மனுஷனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சார்லி சப்ளின் அவர் ஒரு முறை ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் திரளான ஆத்துமாக்கள் ஜனங்கள் நின்றார்கள். வேத கூட்டம் இல்லை, அவர் தந்த ஒரு பொதுவான நிகழ்ச்சி. சார்லி சப்ளின் அந்த பொதுவான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஜோக், பகுடி கதையை சொன்னார். கவனி, ஒரு பகுடி கதை. அவர் சொன்ன உடனே இருந்த எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினாங்க. அப்படி பகுடி ரைட் சிரிச்சுட்டான். திருப்ப அவங்களை சிரிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதே பகுடி கதையை 2ஆம் தரம் சொன்னார். எத்தனையாம் தரம்? 2ஆம். இப்ப சபையில் இருந்த அரவாசி பேர் சிரிக்கல, அரவாசி பேர் சிரிச்சாங்க. அவங்களை சிரிக்க விட்டுட்டு அதே பகுடி சந்தோஷமான கதையை 3ஆம் தரம் சொன்னார். இப்ப முக்காவாசி பேர் சிரிக்கல, காவாசி பேர் சிரிச்சாங்க. அவங்கள சிரிக்க விட்டுட்டு 4ஆம் தரமும் அதே பகுடி சந்தோஷ கதையை சொன்னார். ஒட்டுத்தரும் என்ன செய்யல? சிரிக்கல. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஒட்டுத்தரும். இப்ப இவர் கேட்டாராம், ஒரு சந்தோஷத்தை 3 தரத்துக்கு மேலால உங்களால் என்ன செய்யலாம் இருக்கு? அனுபவிக்க இயலாம இருக்கு. ஒரு சந்தோஷத்தை 3 தரத்துக்கு மேல அனுபவிக்க இயலாம இருக்கு. ஆனால் ஒரு துக்கத்தை, ஒரு கவலைய எத்தனை வருஷமா நினைச்சு கொண்டிருக்கிறீங்க?
அது இந்த வார்த்தையில எனக்கு சொல்றதுக்கு, இந்த வார்த்தைக்கு ஏற்ற பகுதியா இருக்குது. தேவ பிள்ளையே, எத்தனை வருஷமா எண்ணத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? ஆமே, எண்ணத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்நாள் கர்த்தரை தேடும் வரைக்கும் கவலைதான். ஆனால் உண்மையாக கர்த்தர் பாதத்தில் இறக்கி வைத்த பிறகு அந்த கவலைகள் எல்லாம் மறைந்து போனது. ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. உங்கள் பாரங்கள், ஆமென். உங்கள் கவலைகள் ஹalleluya. எல்லாம் அவர் மேல இறக்கி வையுங்கள். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஹalleluya. என் உடம்புக்குள்ள ஏதோ செய்யற மாதிரி இருக்குது ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பண பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, மனுஷர்களால இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதப்பா, எனக்கு நீர்தான் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி ஆமென். ஒரு முழங்காலில இருந்து ஒரு பாட்டை பாடிட்டு வார்த்தையில் இன்னொரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க போகிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இயேசுப்பா. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, நீங்கதான் ஏதாவது செய்யணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஜோமணி சொல்லுங்க, நீங்கதான் ஏதாவது செய்யணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். பாருங்களை இறக்கி வையுங்க, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்க பாயங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம். இயேசுப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் செய்யுங்க எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம். இந்த புதிய மாதத்துல அற்புதம் செய்யுங்க பாயங்க வாழ்க்கையில நம்பி இருக்கோம். அப்படியே ஜோமனுங்க பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்க அற்புதம் செய்யுங்கப்பா. விசுவாசிகள் ஜோமனுங்க, உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய பாரங்களை நம்பி இருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேனப்பா. சுமைகள் ஆண்டவரே, ஓ பிசாசின் பயமுறுத்தல்களுக்கு நீ மருளாத, கொள்ளுங்க ஆண்டவரே. கவலைகள் உண்மையில வரவிடாத, கொள்ளுங்க ஆண்டவரே. பாரங்கள் உண்மையில வரவிடாத, அவற்றுக்கு விளக்குங்க ஆண்டவரே. கவலைப்படாத. அந்த கவலை என்னட்ட தாவுண்டு கத்த சொல்லுகிறார். அந்த சுமையை என்னட்ட படுத்துகிறோம். அந்த பாரத்தை என்னட்ட இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா. ஓலேபை குணா மாமா சீக்குணா மாமா ஏ மாமாரியா தூரலா வலேபை குணா மாமா மாமாரியா தூரலா வசந்தலா மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாத தேவா. அற்புதம் செய்கிறவா, அற்புதம் செய்கிறவா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கும் சேர்ச்சுக்கு வரைக்கலையும் நான் கவலையோடு தான் வந்திருக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு நான் மிகுந்த பாரத்தோடு
வந்திருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே 2-3 நிமிடங்கள் ஜெபம் பண்ணுங்க. பாரங்களை இறக்கி வையுங்க. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேணும். அந்த பாரத்தை இறக்கி வாய். என்னுடைய உடம்புல சுகம் கிடைக்க வேணும். அந்த பாரத்தை இறக்கி வாய். அந்த பாரத்தை இறக்கி வாய். அந்த பாரத்தை இறக்கி வாய். ஹல்லேலூயா. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவா இருப்பேன். நீங்கள் என் பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னார். உடைய கணவனை குறித்த பாரங்களை ஆண்டவரிடமாய் இறக்கி வையுங்கள். மனைவியை குறித்த பாரங்களை ஆண்டவரிடமாய் இறக்கி வையுங்கள். நன்றி ஏசப்பா. 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியங்களை ஆண்டவரிடம் இறக்கி வையுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். 2 கையும் உயர்த்தி கடைசியாக அற்புதம் செய்யும் வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. யாரும் இல்லையப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உண்மையாய் கண்ணீரோடு உமது சமூகத்தில் உங்க பிள்ளைகள் என்னத்துக்காக கதறி கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய வார்த்தையால் அவங்களுக்கு பதில் கொடுங்க. ஆண்டவரை தான் அறிச்சு கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் உங்களையே நோக்கி பார்க்கிறோம். கவலைப்படாது என்று சொன்னீங்களே அப்பா. உங்க கவலை என்னட்ட தாவென்று சொன்னீங்களே அப்பா. உம்மிடம் தருகிறோம் அப்பா. கவலைகளை ஏற்றருளும் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாடுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் செய்வாடுகிறார். ஹல்லேலூயா, 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 எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, நீ இருக்கிற வீட்டை விட்டு போகாத. நீ இருக்கிற வீட்டை விட்டு போக யோசிக்கிறாய். எங்கேயாவது போய்விட வேண்டும் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறாய். சொல்லுங்க, நீ போகாத. ஆசீர்வதிப்பேன். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நன்றி. போகாத அப்பா, சொல்லுகை பயந்து போகாத. அந்த இடத்துல நான் உயர்த்துவேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில.
உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. யாரும் இல்லையப்பா. எனக்கு யாரும் இல்லையப்பா. யாரும் இல்லையப்பா. எனக்கு யாரும் இல்லையப்பா. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை உலகத்தில் பிடித்துக் கொண்டு பதில் கொடுக்கிறார். முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில நம்பியிருக்கோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா, அப்பனே எங்கட அப்பா, நீ ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த 5 மாசம் வாழ வையுங்கப்பா. இந்த 5 மாசம் வாழ வையுங்க அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அமர்ந்திருந்து ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திட, உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம். உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்த ஒருவர் இருக்கிறார். உன்னை இயேசு ராஜா. ஆமென். உள்ளம் கையில் ஏந்திடுவார். உன்னை உள்ளம் கையில் ஏந்திடுவார். ஆமென். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே. ஆமென், 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 ஆமென். தேவ மனுஷனாகிய பவுல் தன் சரீரத்திலே கொடுக்கப்பட்ட வேதனைக்காக தன் பாரத்தை ஆண்டவர் மேலே இறக்கி வைத்தார். கர்த்தர் சொன்னார்,
என் கிருபை உனக்கு போதும். ஆமென். நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். நீ பிசாசுக்கு மறந்து போகாத. ஆமென். இந்த முள்ளில இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். நான் பலப்படுத்துவேன். ஆமென். சகோதரங்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், ஆமென். என்ற கிருபை உனக்கு போதும். ஆமென். ஒரு வல்லமையான தேவ பிரசன்னம் ஹalleluya இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வத்தின் பிரசன்னம் ஆமென். இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் தன்னுடைய தோளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். என்ற தோளில வை என்று சொல்லுகிறார். ஆமென். நீ கலங்காத மகளே, ஆமென். நான் உன்னை பார்த்து கொள்ளுகிறேன். ஆமென். பயப்படாது, ஆமென். பயப்படாது, ஆமென். பயப்படாது, ஆமென். கவலைப்படாது. ஆமென். ஹalleluya ஹalleluya. குடும்பமாய் உன்னை எழுப்ப யோசிக்கலாம். ஆனால் குடும்பமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்று ஒரு குறிப்பிட்ட மனுஷ குடும்பத்தோடு தெய்வம் மறுபடியும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ பயந்து ஓடிவிடாத. இதெல்லாம் சீர் செய்ய முடியாது என்று எங்கே போய்விடாத. கர்த்தர் செய்து முடிப்பார். எனக்காக கர்த்தர் யாவை செய்து முடிப்பார் என்று உங்க மனசுல சொல்லு. எனக்காக கர்த்தர் எல்லாம் செய்து முடிப்பார். நான் இதற்கு பிறகு பிரசங்கிக்கவில்லை. அப்படி ஆண்டவர் பாதத்தில் எங்களுடைய பாதங்களை வைக்க விரும்புகிறேன். எல்லாரும் முன்பதாக வந்து ஜெபம் பண்ணி ஆராதனை நாங்கள் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னுக்கு வாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கொருவர் இருக்கு. கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.